Hi guys, welcome to our channel. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ கூட போகலாம். எப்பவும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்விக்கியோட விளாக் தான் மோஸ்ட்லி எடுத்து போடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸுக்கு போயிட்டு டிஃப்ரெண்டான என்னோட சேனல்லே இந்த விளாக் தான் நான் டிஃப்ரெண்டான இடத்துக்கு போகிறேன். கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு கடையில் நார்மலாக போய் சாப்பிட்டுட்டு அது ஒரு விளாக் மாதிரி எடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. டிமார்ட் போயிட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த மாதிரி எதுவும் 6 பாக்கெட் எதுவும் இருந்தால் நான் எடுத்துகிட்டு வரதுக்காண்டி பிளான் போட்டு போயிட்டு இருக்கேன். பட் ஐ டோன்ட் ஹாவ் ஏன்னா பட்ஜெட். அந்த மாதிரி கடைக்கு சும்மா போயிட்டு ஒரு விளாக் எடுத்து போகிறதுக்காண்டி தான் போகிறேன் மோஸ்ட்லி. மற்றபடி எதுவும் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை. பட் பட்ஜெட்டும் இல்லை. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு டிமார்ட் போயிட்டு அப்படியே வரலான்னு இருக்கேன். கொஞ்சம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு டெய்லி ஸ்விக்கியாக ஓட்டிட்டு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். இங்கேருந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எத்தனை கிலோமீட்டர்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டிமார்ட்டு. உங்களுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். பட் இட்ஸ் ஃபார் அஸ் என்டர்டைன்மெண்ட் டு அஸ். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, நம்ம ஸ்விக்கியை எவ்வளோ நேரம் தானும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருந்தாலும் அவங்க கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1200 to 1300 ரூபா தான் எனக்கு வருது. அதை வச்சு என்ன செய்ய, 200 ரூபா 300 ரூபா பெட்ரோல் போட்டு மீதி 1000 ரூபா ஒரு நாளைக்கு சேர்த்து வைக்கலான்னு யோசிச்சா என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளோட்டிங் கேஸாக கொடுத்துட்டு கிடக்கான் ஸ்விக்கிக்காரன். ஃப்ளோட்டிங் கேஸாக கொடுத்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்டே டு வெனஸ்டே, இன்னைக்கு டே தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். மண்டே டு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 3300 ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா 3300 எனக்கு ஃப்ளோட்டிங் கேஸாக கேஷ் ஆன் டெலிவரி போட்டு முன்னாடியே கொடுத்துட்டான். போன ஒரு சொல்லியிருப்பேன் ஃப்ளோட்டிங் கேஷ்னா என்னதுன்னு. கிளைமேட் செம்மையாக தான் இருக்குது. அதனால பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஸ்விக்கியில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டான். நான் ஒரு வாரத்துக்கு கிட்டே 10 ரூபா கிட்ட ஏர்ன் பண்ணலான்னு வச்சுருந்தேன். பட்டு இன்னைக்கு எப்படியும் ஓட்டலை. இன்னைக்கு சாயங்காலம் ஆயிடுச்சு. காலையில் ஒரு லைவ் ஒன்று டெஸ்ட் பண்ணேன் வேறு சேனலில். அதனால அது ஃபுல்லாக டைம் போயிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு வீடியோவாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாக்காக இருக்கும் நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். அவ்வளோதான் மோஸ்ட்லி. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், போக என்ன மாதிரி கண்டென்ட் போகுதுன்னு. நான் என்ன ஃபுட்டு சாப்பிடுறேன், அது ப்ரைஸ் எவ்வளோ, அது போக டிமார்ட் போயிட்டு சும்மா அப்படியே உங்களுக்கு ஒரு சுற்றி காமிச்சிட்டு வரலான்னு இருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம், ஏன்டா லூஸா இத்தனை கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு சும்மா ஒரு டிமார்ட் காட்டி போகிறானே அப்படின்னு யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு டிமார்ட் இந்த சைடு தான் கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிற கிலோமீட்டரில். மற்றபடி ஃபுல்லாக சன்னா ஸ்டோர்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்டா ரெகுலராக விளாக் வரலன்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ரெகுலராக நானும் விளாக் எடிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃபோனில் கொஞ்சம் சேவ் ஆக மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதான் கொஞ்சம் எடிட் பண்ண முடிய மாட்டேங்குது. எடிட் பண்ணினா காப்பி பண்ணி அதில் வர மாட்டேங்குது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி சீக்கிரத்துலேயே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பெஸ்ட்டு விளாக் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது தேர்ஸ்டே நினைக்கிறேன். இது எந்த டேயில் அப்லோட் ஆகுதுன்னு எனக்கே தெரியலை. ஃபுல்லாக எடிட் பண்ணி போடணும். போனால் லைட்டாக தான் இருக்குது. எப்போ ஒரு ரோடு சரியே இல்லை. மணி 55 ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். என்ன சாப்பிடுறேன், எந்த மாதிரி ப்ளாக், அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என் வாய்ஸ் எப்படி இருக்குது, நான் எந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து போடலாம், எங்கெல்லாம் போகலாம், அந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த விளாக போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து ஸ்விக்கியில் ஒரு சேலஞ்ச் வீடியோ போடலான்னு இருக்கேன். போன வாட்டம் மாதிரி சொதப்பாம இந்த வாட்டம் ஏதோ வந்துட்டே இருக்கேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வாட்டம் ஸ்விக்கியில் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. சேனலில் வீடியோ குளறுபடி ஆயிடுச்சு. 3வது விளாக் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு. மொதல் விளாக் 2வது விளாக் சாரி மொதல் சேலஞ்சில் மொதல் வீடியோ 2வது வீடியோ கரெக்டாக இருந்தது.
ரெண்டு மூணு வீடியோ நல்லா வீடியோ ரெடி பண்ணி வச்சேன் எல்லாம், பட் அன்பார்ச்சுனேட்லி ஒன்றும் பண்ண முடியல. அதனால அடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சேலஞ்சாக யோசிச்சுட்டு ஐ திங்க் நான் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணேன்னா ஒரு 50,000 டார்கெட் வச்சுட்டா எத்தனை நாள் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுது அந்த மாதிரி டார்கெட் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பட்டு என்னதான் மழை பெஞ்சு வெயில் அடிச்சு எந்த மாதிரி ஓட்டினாலும் ஒரு நாளைக்கு 1,300 தாண்டி கொடுக்க மாட்டேங்குது அந்த புது ஸ்லாட்ல. பழைய ஸ்லாட்ல கூட 1,200 to 1,500 அழகாக எடுத்துடலாம். அதான் என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன செய்யணும், நம்ம நினைச்சா ஒண்ணு, ஆண்டவன் நினைச்சா ஒண்ணு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குதுன்னு. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்லாம் நானும் வேங்கன்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். பட் நினைச்சா மட்டும் பத்தாது, வெறியும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு விரும்புகிறேன். கேமரா வர கீழே வந்துட்டே இருக்கு, வீடியோ கொஞ்சம் லேக் ஆயிடுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஸ்டோரினா ஐ திங்க் இந்த டயத்தில் செட் ஆகாது. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ஸ்டோரி இன்ஃபார்ம் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா ஜில்லு ஜில்லு தக 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 தகன்னு இருக்குது. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்கு, சதர்லாண்டு, அசெஞ்சர் இல்லை சதர்லாண்டு, அந்த மாதிரி ஒரு ஐடி கம்பெனியே இருக்குங்க. பேர் பெருங்கலத்தோடு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்துட்டே இருக்கு. டைம் கரெக்டா 2:58. இந்த மாதிரி ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வெளியே வந்துட்டேன். அது தனியாக பேக்கப் போடுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சொல்றது மைண்ட் இல்லை. அது போட செமையா இருக்கு, வச்சு இழுத்தா வேற லெவல்ல போலாம். நான் வச்சுட்டு இந்த ஹைஸ்பீடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எந்த ஹோட்டலில் சாப்பிடுறேன்னு உங்களுக்கு போக நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த விழாக்க. ரொம்ப ஹோட்டல் நிறையா பிடிக்க போகுது நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக கண்டினியூ பண்ணுறேன். சியூ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுப்பாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் எல்லாரும் வந்து பஸ் ஏறுவாங்க. கேட்கலாம், என்னடா பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறாம போய் ட்ரெயின்லேயே போய் ஏறுவாங்கன்னு கேட்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூவாக வந்து காமிக்கிறேன் போகும்போது இப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க சேனலில், இருந்தாலும் நம்ம சேனல்லையும் போடணும்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். By the grace of God, you are the... சரி வாயில வரல எதுக்கு போட்டுக்கிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாப்போம் போக கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ குண்டு குழியுமா இருக்கு. அம்மா சரி ஃப்ரெண்ட்ஸ், போக கண்டினியூ பண்ணுறேன். எத்தனாடா சொல்லுதான் வைக்க மாட்டேங்கான்னு நினைக்காதீங்க, இருங்க வைக்கிறேன். ஓகே பாய். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த கடையில் போய் சாப்பிட போகிறோம்னு கெஸ் பண்ணி பாருங்க. நான் ஒன்றும் அவ்வளோ கையெல்லாம் சாப்பிட மாட்டேன். பெஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக பர்கர் கிங் போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அவனும் பழைய ஷார்ட்ஸ்லேயே பர்கர் தான் போட்டான், இப்பவும் பர்கர் தான் போட்டான்னு கேட்கிறேன்னா, பர்கர் கிங் தான் இருக்கிறதுல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பு. நான் வேணால் சாப்பிட்ட பில்லை உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடையில் பர்கர் தான் சாப்பிட போகிறோம். இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பர்கர் கிங்னு போட்டிருக்கோம். இங்கே தான் நம்ம பர்கர் கிங்கில் பர்கர் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் போக கண்டினியூ பண்ணுறேன். Okay, bye. See you. பார்த்தீங்கன்னா ஃபைனல் நம்ம டிமார்ட் பக்கத்தில் வந்துட்டோம். டிமார்ட் பார்த்தா இங்கேருந்து தெரியுதான்னு தெரியல, இருந்தாலும் நான் டிமார்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் சரியான குளிருது ஃப்ரெண்ட்ஸ், முடியலை. குளிரு
காத்து அடிக்குது. இங்க வந்து டிமார்ட் ஹெல்மெட் வேற வடிக்கிட்டே வருது. டிமார்ட் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓப்பன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் இருக்கு. உள்ள போவோமா நம்ம? உள்ள போயிட்டு என்ன வாங்க போறோம் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன எடுக்க போறோம்? ஒசில என்னத்தை தூக்க? ஒன்றும் தூக்க முடியாது. ஏத்தீரு வேற ஹெல்மெட் வேற லூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டிமார்ட் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் நம்ம பாப்கார்னும் ஜூஸும் மட்டும் தான் வாங்கி சாப்பிட போகிறோம். ஐ மீன் பாப்கார்ன் ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிமார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் டிமார்ட். நம்ம லேடிஸ் வண்டி பக்கத்துலேயே நிப்பாட்டிடுவோம். ஓகே, இதுதான் டிமார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போக சரின்னு சொல்லிட்டு டிமார்ட் போகும்போது பர்கர் கிங் பார்த்தோம். பர்கர் கிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரூபீஸ்க்கு நம்ம சாப்பிட்ருக்கோம். 400 ரூபீஸ்க்கு என்னெல்லாம் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கோக் அண்டு நட்ஸு, வெஜ் நட்ஸஸ் அது கொடுத்தாங்க. அது 350 கிட்ட வந்தது. அதுக்கடுத்து கிட்ட பார்த்தீங்கன்னா டிமார்ட் போயிட்டோம். டிமார்ட் போயிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸ்நாக்ஸ்னால் லேஸ் இல்லை, இந்த பெருக்கு, 5 ஸ்டார் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தேன். ரொம்பவும் எடுக்கலை. அதுக்கடுத்து டிமார்ட் அப்படியே வந்தேன்னா கொஞ்சம் பாப்கார்ன்லாம் சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் அனிமேஷன் மாதிரி போட்டு காமிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாதியிலே அந்த அண்ணன் வந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாதுப்பா, இங்கே டோன்ட் டேக் வீடியோ ஹியர் அப்படின்னாங்க. பட் ஐ கேனாட் ஆஸ்க் யூ த ரீசன் ஒய். நான் அது கேட்டிருக்கணும், ஏன் கேட்டேன்னு தெரியலை. ஆனால் நான் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். வீடியோலாம் நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தாங்க. சரி, நம்மளுக்கும் கொஞ்சம் பக்கமாக இருக்குமேன்னு சொல்லி தான் எடுத்து போடுவோன்னு தான் வந்தேன். சரின்னு சொல்லி அந்த வீடியோ எடுக்க விடானாங்க. அதோட சரின்னு சொல்லி அந்த அண்ணனுக்கு தெரியாமல் ரெண்டு ஷூட் எடுத்தேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ இன்பிட்வீனில் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கடுத்து அப்படியே வெளியே வந்தோன்னா பாப்கார்ன் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டு அப்படியே பைக்கில் வரும்போது மழை பெஞ்சது. ஆனால் என்ன ரொம்பலாம் மழை பெய்யலை, ஏதோ ஓரளவுக்கு லைட்டாக தான் தூரிச்சு. அதனால மேனேஜ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கே சுற்றிட்டு டேரெக்டாக ஆலிம்பெட்டி கருப்பட்டி காஃபின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடையாம். அந்த கடையில் வந்து ஒரு பிளாக் டீயும் ஒரு கார பணியாரமும் சாப்பிட்டேன். டோட்டலாக பில்லு வந்து 45 ரூபீஸ் ஆயிடுச்சு. சும்மா கார பணியாரம் பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க கொடுத்த சட்னிக்கும் அதுக்கும் வீடியோவோட இதில் உங்களுக்கு நான் அந்த கார பணியாரமும் பிளாக் டீயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையுமே வீடியோட இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு இதில் வரும். இல்லைனா வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் டிமார்ட் இதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம என்ன ஆன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஓலோவும் ஊபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோனில் தெரியுதான்னு தெரியலை. ஆன் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓட்டிகிட்டு போகலான்னு பார்த்தோம். பட்டு ஒரு ஆர்டரும் இன்ன வரைக்கும் வரல. நானும் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட வீடியோ இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அடுத்து உங்களுக்கு எங்கே போகணுன்னு சொல்லுங்கள். நான் மறக்காமல் அந்த இடம் விசிட் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி போன பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எப்பவும் போல் 210 போட்டிருக்கோம். அதுபோக ஸ்நாக்ஸு பர்கர் கிங் ஒரு 350, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 700 செலவழிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் இது நான் என்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேன்னு தான் எனக்கே தெரியல. வீடியோ போயிட்டு எடிட் பண்ணிவிட்டு அது போக இன்னொரு வீடியோ வேறு இருக்குது, அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஒன்றா அப்லோட் பண்ணணும். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ மறக்காமல் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஸ்விக்கி விலாக நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த ஒன் டைம் வந்து டிமார்ட் போவோம்னு சொல்லி டிமார்ட் வந்திருக்கேன். வந்தும் சுற்றி பார்த்துருக்கேன், பேராச்சு. இப்போ நான் மறுபடியும் மேக்ஸு இல்லை ட்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஷாப்பிங் மால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் சுற்றி அமிச்சா, ஐ மீன் அந்த டயத்தில் எங்கேயும் போகணும்னு தோணுச்சுன்னா, மைண்ட் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தேன்னா உங்களுக்காண்டி நான் போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்விக்கி ஓட்டல ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம், அதனால் இன்றைக்கி நோ ஏர்னிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கேமராலையும் சார்ஜ் வேறு இல்லை. Okay, see you on another video. Bye bye. Love you all guys.